அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். வாடகையை கூட்டி கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறான். ஆனால் கம்மியாக கேட்கணுன்னு கண்டிஷனையும் போட்டுட்டானே. நாம் யோசித்து வச்சிருக்கிறதே கம்மி தான். இதுக்கு மேலே எப்படி கம்மியாக கேட்குறது? நாம் எவ்வளோ கேட்கணும்னு முடிவு பண்ணணுமோ அதையே கேட்டுற வேண்டியது தான். ஏப்பா, வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட, வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுப்பா. கொஞ்சம்னா எவ்வளவு? நீ இப்போ எவ்வளோப்பா கொடுக்குற? ஏன் மாதம் மாதம் கை நீட்டி வாங்குற உனக்கு தெரியாதா? 1000 ரூபாய் கூட்டி கேட்கலாம். 1000ன்னு வெளிப்படையாக சொன்னால் பயந்துட்டுவான். அதனால் நம்ம பாணியிலேயே கேட்கலாம். ஏப்பா, வாடகை ஏற்றி பல வருஷம் ஆச்சு. அதனால் இப்போ கொடுக்குற வாடகையோடு சேர்த்து ஒரு ரூபாய் சேர்த்து கொடு. ₹1 கூட்டி கேட்குறதுக்காகத்தான் 19 படிக்கட்டு ஏறி மேலே வந்தியா? வழக்கமாக 3000 வாடகை கொடுக்குறேன். ₹1 சேர்த்து 3001 கொடுத்துட்றேன். போதுமா? என்னது, ₹1? மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே ஐயா. ஏப்பா, நான் கேட்டது வெறும் ₹1 இல்லை, 1000 ரூபாய். ஆமாம். என்னால் வருஷ வாடகையெல்லாம் தர முடியாது. என்னது, வருஷ வாடகையா? ஏப்பா, நான் கேட்டது மாத வாடகை தான்பா. பல வருஷமாக வாடகையே ஏற்றலை. அதான் மொத்தமாக கொஞ்சமாக ஏற்றிருக்கேன். மொத்தமாக கொஞ்சமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நியாயமாக நீ கேட்ட அந்த ₹1 சேர்த்து நான் கொடுத்துட்றேன். வேண்டாண்ணா விட்டுடு. சும்மா குடியிருக்கக்கூடாதுன்னு மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா கூட்டியாக கேட்குற? அப்போ வாடகையை கூட்டி தரமாட்டேன். தரமாட்டேன். ஏப்பா, இதுதான் உன் முடிவா? அதான் போன தடவையே என்னோட முடிவை சொல்லிட்டேனே. அது போன தடவை. ஆமாம், இந்த தடவையும் அதே முடிவு தான். என் கல்யாணி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. நான் கிளம்புறேன். வரட்டுமா? போன தடவை வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொன்னான். இந்த தடவை வாடகையை கூட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். இவன் சரிப்பட்டு வரமாட்டான். விட்டா வீட்டையே சொந்தம் கொண்டாடிடுவான். ஆமாம், உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு கிளப்புறேன்னு பாரு. நான் வைக்கிற வீட்டில் துண்டைக்கானம் துணியக்கானம்னு நீ தெரிச்சு ஓடணும். ஆமாம், வர வர எல்லாருக்கும் ஹவுஸ் ஓனர்ன்ற பயமே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், ஏதோ 4 காசு வருமேன்னு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டா இவனுங்க குடியிருந்துட்டு நம்மளையே வச்சு செய்கிறானுங்களே ஐயா. இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஆமாம், என்ன முடிவு எடுக்க போகிற? ஓ, மனசாட்சியா? முடிவு எடுக்கிறப்போ உனக்கே தெரியும். முடிவு எடு. ஆனால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேறு மாதிரி சொல்லி திருப்பியும் அவங்ககிட்ட வாங்கி கட்டிக்காத. ஆஹா, மனசாட்சியும் நம்மளை நக்கல் பண்ணுதே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.